வணக்கம் and welcome to Devi's Photography. இன்னைக்கு vlog ஒரு cooking vlog but Valentine's Day special. Valentine's Day special அப்படினு சொன்னது நம்ம மைண்டுக்கு வருது. Heart and roses, chocolates, strawberries. Heart and chocolate, strawberries. இத பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ரெசிபி நம்ம பண்ண போறோம். So it's nothing but strawberry filled white chocolate truffles in heart and shape. இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி என்னோட blogல போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் வீடியோட descriptionல இருக்கு. No further more delays, now we will cook பண்ணலாம். இன்னைக்கு ரெசிபிக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்துடலாம். Half a cup of strawberries, half tablespoon unsalted butter, 1/4 cup of sugar, 1 tablespoon heavy whipping cream, half a tablespoon of corn syrup, 2 to 3 tablespoon of water. White chocolate as needed. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரிஸை வந்து சாப் பண்ணி பிளெண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். தண்ணி விடாமல் அரைக்கணும். ஸோ இந்த பியூரி வந்து ஒரு ஃபில்ட்ரேட்டில் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி பியூரி வந்து நல்லா ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கிரைண்ட் பண்ணி வச்ச இந்த ஸ்ட்ராபெரி பியூரியில் வந்து 1/2 tablespoon ஆஃப் பட்டர், 1 tablespoon ஆஃப் ஹெவி விப்பிங் க்ரீம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி பியூரி, பட்டர் அண்ட் ஹெவி விப்பிங் க்ரீமை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பட்டர் டிசால்வ் ஆகலைனாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்ம ஹீட் பண்ண தான் போகிறோம். ஸோ டிசால்வ் ஆகிடும். இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன். இந்த சாஸ் பேனில் 1/4 cup ஆஃப் சுகர், ஒரு 2 tablespoon ஆஃப் வாட்டர், 1/2 tablespoon ஆஃப் கார்ன் சிரப். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக அந்த சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் கரைச்சி விடுங்க. இது ஆர்கானிக் சுகர், அதனால இந்த கலரில் இருக்கு. சுகர் நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ அந்த மேலே இருக்க ஸ்கம்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா எடுத்துடலாம். இது பாயில் ஆகட்டும். 1 string கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த 1 string கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ இந்த சுகர் சிரப்பில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த ஸ்ட்ராபெரி பியூரி, ஹெவி விப்பிங் க்ரீம் அண்ட் பட்டர் இது மூணுத்தையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக லோவில் ஃப்ளேம் வச்சு நான் இதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஓரத்துலலாம் இந்த சர்க்கரை தண்ணி, அதாவது சுகர் சிரப் வந்து ஓரத்துலலாம் அப்படியே கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விடுங்க நடுப்புற, இல்லை டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்காது. இப்போ ஃப்ளேம் மீடியம்க்கு வச்சுக்கலாம். சுகர் வந்து ஸ்ட்ராபெரியோட ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வேளை ஸ்ட்ராபெரி நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா சுகர் ஒன்றுமே கம்மி பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்ட்ராபெரிஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டேங்கியர் சைடில் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு கலர் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மைல்ட் கலராக இருக்கும், இப்போ கொஞ்சம் நல்லா டார்க் கலர் ஆயிடுச்சு. அண்ட் கொஞ்சம் திக்கும் ஆயிருக்கு. ஸோ இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு சாசி திக்னஸ் இருந்தால் போதும், ரொம்ப திக்காக வேண்டாம். ஏன்னா இது ரூம் டெம்பரேச்சர் ஆகும்போது இன்னும் திக்காகும். ஸோ இதை வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த சிரப் வந்து ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். மீன்வைல் நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ண போற டெக்னிக் வந்து டபுள் பாய்லர் டெக்னிக். இந்த டபுள் பாய்லர் டெக்னிக் வந்து ஒரு வெசல்ல வந்து தண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நான் ஃப்ளேம் ஆன் பண்ணி நான் வந்து தண்ணியை வந்து பாயிலிங்க்கு எடுத்துட்டு வர போறேன். ஸோ இப்போ இந்த பவுலில் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 ounce ஆஃப் சாக்லேட் பார்க்கை வந்து ஸ்மால் பீசஸாக பிரேக் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சாக்லேட் சிப் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து பாயிலிங் கண்டிஷன் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சாக்லேட் மெல்ட் பண்ண போகிற இந்த பவுலை வந்து நான் இந்த தண்ணிக்கு மேலே பிளேஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த சாக்லேட் இருக்க பவுல் வந்து இந்த சுடு தண்ணி இருக்க பவுலை வந்து டச் பண்ணிடவும் கூடாது. இப்போ இந்த சூட்லேயே இந்த சாக்லேட் வந்து உருகணும், அதாவது இந்த சுடு தண்ணியோட சூட்லேயே வந்து சாக்லேட் உருக்கணும். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த சாக்லேட் போடுற இந்த பவுல் வந்து ட்ரையாக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இந்த சுடு தண்ணியோட சூட்லேயே தான் இந்த சாக்லேட் உருகுது. இதுதான் டபுள் பாய்லர் டெக்னிக்.
ஸோ தண்ணி வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த பவுலை பிளேஸ் பண்ணும்போது அமுக்கும் போது இந்த தண்ணி உள்ளே வந்துடாத மாதிரி பார்த்து பண்ணுங்க. ஸோ அதனால தான் நான் தண்ணி வந்து 3/4 எடுத்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் சாக்லேட் மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் கரைச்சி விடுங்க. ஸோ பாருங்கள், அவ்வளோதான், சாக்லேட் மெல்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் சூட்லேயும் இருக்க வேண்டாம், நான் எடுத்துடுறேன். இப்போ இந்த மெல்டட் சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். என்னோட பிளாகில் வந்து ஆல்மோஸ்ட் 2.5 கப் ஆஃப் சாக்லேட் சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நான் இப்போ வந்து 4 ounce சாக்லேட் பார் தான் வந்து மெல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ இன்னொரு பார் வந்து மெல்ட் பண்ணி போட்டு தான் டாப் லேயர் ஊற்ற முடியும். சாக்லேட்ஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 4 minutes வரைக்கும் செட் ஆகட்டும். இப்போ இந்த சாக்லேட் வந்து 2 minutes செட் ஆகிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்டன் ஆகலை. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இந்த எக்ஸஸ் சாக்லேட் வந்து இன்னொரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். நம்மளுக்கு வந்து இந்த சாக்லேட் கப்ஸ் மாதிரி வேணும், அதுக்காக தான் இது பண்ணுறது. இப்போ நான் இது கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு ஹார்டன் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ நான் இந்த சாக்லேட் வந்து ஃபியூ மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உள்ள ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கும்போது கூட ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி இப்படி டில்ட் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து இந்த மோல்டு ஃபுல்லாக கவர் ஆகும், உள்ள டென்ட் கிடைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த சாக்லேட் வந்து செட் ஆகிடுச்சு. பார்க்கும்போதே தெரியும், இந்த கார்னர் ஹார்டன் கார்னர்லலாம் கூட இந்த சாக்லேட் ஒயிட் சாக்லேட் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ராபெரி சிரப் பாருங்கள். இப்போ இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும். இப்போ நான் நியூ சிரஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிரஞ்ச் வச்சு தான் நான் இப்போ இதில் ஃபில் பண்ண போகிறேன். உங்களுக்கு பைப்பிங் பேக் இருந்ததுன்னா பைப்பிங் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3/4 அளவுலேயே விட்டுருங்க, ஃபுல்லாக அப்படியே நிறைய பண்ணாதீங்க. இந்த மேலே இப்போ ஒரு சாக்லேட் லேயர் ஊற்ற போகிறோம் நம்ம. ஸோ இந்த பியூரி வந்து நான் ஹாஃப் ஃபில் தான் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக ஃபில் பண்ணல. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஹாஃப் ஸ்பேஸ் இருக்குது இந்த டென்ட்டில். இப்போ நான் சிரப் வந்து ஃபில் பண்ணிட்டேன். நான் இப்போ இது ஒரு 5 minutes வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் இருந்த சாக்லேட் வந்து நான் ரீமெல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த சாக்லேட் வந்து நம்ம டாப் லேயர் ஃபில் பண்ணிடலாம். இது ஒரு 2 minutes செட் ஆகட்டும். இந்த எக்ஸஸ் சாக்லேட் மட்டும் லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணுங்கள், ரொம்ப அப்படி அமுத்தி எடுத்துடாதீங்க. எடுத்திங்கன்னா உள்ளே இருக்க சிரப் வெளியில் வந்துடும். ரொம்ப மேலோட்டுக்காக எடுங்க. ஓகே, இது வரைக்கும் போதும், இதுக்கு மேலே அழுத்த வேண்டாம். ஓகே, நான் எக்ஸஸ் சாக்லேட்ஸை வந்து நான் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இன்னும் இந்த சாக்லேட் வந்து ஹார்டன் ஆகலை. ஸோ ஸ்க்ரேப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைனா உள்ளே இருக்க சிரப் வந்து வெளியில் வந்துடும். ஏன்னா உள்ளே இருக்க சிரப் வந்து எப்போவுமே வந்து அந்த சாசி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்க போகுது, அது ஹார்டன் ஆகாது. ஸோ நம்மளுக்கு சாக்லேட் உடைக்கும் போது உள்ளே இருக்க சிரப் வந்து அப்படியே ஊஸ் அவுட் ஆகிற மாதிரி பண்ணணும். அப்படிங்கிறது தான் இந்த சாக்லேட்டோட ஹைலைட். ஸோ இந்த சாக்லேட் வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சு ஹார்டன் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இதை வந்து மோல்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் டிமோல்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்க இந்த எக்ஸஸ் மட்டும் நம்ம வந்து நைஃப் அந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே மோல்ட்லேருந்து எடுத்து ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் ரெசிபி. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே இருக்க இந்த சாக்லேட்டில் இருக்க ஒரே ஹைலைட் வந்து இந்த சாக்லேட்டில் இருக்க சிரப் வந்து ஊஸ் அவுட் ஆகணும், அது திக்காக இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இந்த சாக்லேட்டோட ஹைலைட். ஸோ இப்போ பாருங்கள் இந்த சாக்லேட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த ரெசிபி ஒரு பர்ஃபெக்ட் ட்ரீட் அவுட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ரெசிபி செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் வச்சுட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். அன்டில் தென் நன்றி வணக்கம் ஃப்ரம் ரேவதி.